ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொள்ளு சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் கொள்ளை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அப்புறம் 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாங்க. கொள்ளு சட்னிக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 இல்லைன்னா 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனையோடு இருந்தால் சட்னி நல்லா இருக்காதுங்க, அதனால் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாலாம் கொள்ளையில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஓட்டி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் மல்லி இலையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஓட்டி விடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு நம்ம கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை அரைக்கிறக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது சூடான சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.